வாசு டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கோதுமை மாவில் இது செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கான கோதுமை மாவை எடுத்துப்போம். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போவே, ஏன்னா நம்ம செய்ய போகிறது ஸ்வீட் ரெசிபி இல்லையா, அதனால் ஸ்வீட்டை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் ஆயில் மாவில் சேர்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி பார்க்கலாம், பத்தாலும் நம்ம அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலாவது இதுக்கு தேவைப்படும். நீங்கள் ஆயிலில் ஊற்றிட்டு இந்த மாதிரி மாவை இப்படி பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டிங்கன்னா உதுரணும், அதுதான் கரெக்டான பதம். இன்னும் கொஞ்சம் நம்ம நான் எண்ணெய் தேவைப்படும் நமக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கணும்ன்ட்டு. இப்படி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். பிடிச்சிட்டு நம்ம இப்படி விட்டோம், அப்படி உடச்சி விட்டோம்னா கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி அளவு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசையணும், ஆனால் சப்பாத்தி மாவோட இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். உங்களுக்கு மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும். சப்பாத்தி மாவுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பிசைவீங்க, அதோட இது கொஞ்சம் திக்காக பிசையணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பெரிய பாலாக உருட்டிக்கலாம். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் நல்லா மொத்தமாக தேய்க்க போகிறோம். இதை பாருங்கள், இவ்வளோ பெரிய பால் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறது ரொம்ப சீக்கிரம் நீங்கள் செஞ்சிடலாம், ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய பாலாக உருட்டி அதை நம்ம தேய்க்க போகிறோம் சப்பாத்தி கட்டையில். குயிக்காக முடிஞ்சிடும் உங்களுக்கு வேலை. இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டோம், கொஞ்சம் மொத்தமாக தான் நான் தேய்ச்சிருக்கேன். இப்போ நம்ம கார்னர்ஸில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி இதை பீசஸாக போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 4 கார்னரையும் நான் கட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறதெல்லாம் பீஸாக போட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பேக்கர்லலாம் ஷக்கர்பாரான்னு ஒரு ஸ்வீட் கிடைக்கும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா அது மைதாவில் செஞ்சுருப்பாங்க. நம்ம அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணுறோம். பட் ஆனால் இதை நம்ம கோதுமையில் செய்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையவே கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது கோதுமைங்கிறதுனால நம்ம ஹெல்த்தி தான், இது எந்த வகையிலும் கெடுதல் இல்லை. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் உங்களுக்கு ஒரு பீஸும். நான் காமிக்கிறது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக தேய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை கட் பண்ண பீசஸ்லாம் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். நான் ஒரு பேன் ஹீட் பண்ணி ஆயிலை ஹீட் பண்ண போகிறேன். அந்த பேனில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்னொரு சைடு நான் இன்னொரு பேனில் இது கொஞ்சம் திக்கான பேஸ் இருக்க வெசல் மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம சுகரை தண்ணி ஊற்றி கொஞ்சம் மெல்ட் பண்ணலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை எடுத்தேன்ல, அதுக்கு 1/2 கப் சுகரும் 1/4 கப் தண்ணியும் ஊற்றி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பேரலாக உங்களால் ரெண்டுமே பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ணி அந்த பிஸ்கெட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இந்த சுகர் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கரெக்டாக அந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் நிறுத்தணும். அதே மாதிரி அந்த சைடு அந்த பிஸ்கெட்ஸையும் நீங்கள் கருக விடாமல் கரெக்டாக எடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே பேரலாக பண்ணணும். இந்த சைட் சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இங்கே பேன் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம அதில் இந்த கோதுமை பிஸ்கெட்ஸ்லாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கனால உள்ளே நல்லா வேகணும். இல்லை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வைக்கணும். நல்லா இது ப்ரௌன் ஆகணும், ஏன்னா நம்ம மொத்தமாக மாவு உருட்டியிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா இது வேகணும். கொஞ்சம் நேரம் சிம்லே வச்சு நான் இது பண்ணிகிட்ருக்கேன், கலர் மாறணுன்ட்டு. நல்ல ப்ரௌன் கலராக கொஞ்சம் ஆகட்டும், கோல்டன் கலராக மாறட்டும். இப்போ இந்த சைட் பேரலாக பார்த்திங்கன்னா நம்மளோட சுகர் சிரப்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் அப்பப்போ. கரெக்டாக 1 ஸ்ட்ரிங் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் நமக்கு அந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரல, அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த சைட்ஸ் நம்ம அந்த பிஸ்கெட்ஸ் மாதிரி போட்டோம்ல, அதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறிட்டுருக்கு. நல்லாவே தெரியுது, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம்.
கரெக்டாக அந்த சைடு நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிற டைம் இது. பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சான்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம நிறுத்திடலாம். நிறுத்திட்டு நம்ம அந்த சைடு வறுத்து வச்சுருப்போம்ல, அந்த பிஸ்கெட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதில் போட்டிருக்கோம்ல, இது வந்து சுகர் சிரப் நல்லா சூடாக நம்ம ஆஃப் பண்ணதுனால நல்லாவே தெரியுது உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம 2-3 நிமிஷம் இதை அப்படியே அதுக்குள்ளே போட்டு வைங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அந்த கோட்டிங், அந்த ஒயிட் கலரில் சுகர் கோட்டிங் நமக்கு கிடைக்கும். ஆறினோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். நான் ஒரு 2 to 3 minutes வச்சுட்டேன் ஆல்ரெடி. நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து உங்களுக்கு அப்படியே ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த அழகான ஒயிட் கோட்டிங், சுகரோட ஒயிட் கோட்டிங் ஃபார்ம் ஆகிருக்கும் உங்களுக்கு இந்த பிஸ்கெட்ஸ் மேலே. இது எந்த விதத்துலையும் கெடுதல் கிடையாது, ஏன்னா நம்ம மைதா சேர்க்கல இதில். அதனால் கிட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இதோ நம்ம கோதுமையில் செஞ்ச சக்கர்பாரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.